என்ற ஃபெடரேஷனின் நிறுவனர் சிலம்பாசான் கோபிநாத் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் அவர்களுடைய துணை நிறுவனர் திருமதி பிரியா கோபிநாத் அவர்களும் நம்முடைய இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களிடம் பயிற்சி பெறும் மாணவர்களின் வயது 4.5 முதல் 65 வயதுள்ள மாணவர்களுக்கு ஐயா அவர்கள் பயிற்சி அளித்து வருகிறார்கள். சிலம்பம் வாழ்வியல் முறையிலும் தற்காப்பு வழியிலும் நோய்களை தீர்க்கும் முறைகளையும் ஆன்மீக பாதை வழிகளையும் அவர் சிறப்பாக சொல்லிக் கொடுத்து வருகிறார்கள். அதன் உட்பிரிவுகளான மான்கொம்பு, சுருள்வாள், ஈட்டி, கேடயம், குந்தம் மற்றும் பல ஆயுதங்களை எப்படி கையாள்வது போன்ற வித்தைகளையும் ஐயா அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சிலம்பம் உடம்பை பலப்படுத்தும் முறைகள் பற்றியும் ஐயா அவர்கள் கராத்தாவில் பேக் பெல்ட் பெற்றிருப்பதால் கராத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள். குத்துவரிசை, வர்ம கலை போன்ற கலைகளை தேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அவர் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அனைத்து இந்திய வீரர்கலை மற்றும் விளையாட்டு கூட்டமைப்பு என்ற ஃபெடரேஷன் வைத்து 8 மாவட்டங்களில் அதன் கிளைகள் துவங்கப்பட்டு உள்ளன. அங்கும் சிலம்பம் கலை அழியாமல் அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர்கள் பல கல்லூரிகளும் பள்ளிகளுக்கும் சென்று இலவசமாக அவர்கள் இந்த கலையை கற்றுத்தருகிறார்கள். இதில் ஆற்றல் என்ற தனி பிரிவில் ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு விருதுகள் வழங்கி வருகிறார்கள். மைட்டி மார்ஷல் அகாடமி என்ற பெயரில் பெண்களுக்கான தற்காப்பு கலையை இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த அமைப்புகள் அனைத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்டில் ரிஜிஸ்டர் செய்து வைத்திருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இந்த அமைப்புகள் இருந்து நம் கலையை அழியாமல் காத்து அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் விருதுகளுக்காக எதையும் செய்யவில்லை. OMR ரோடில் 25 கிலோமீட்டருக்கு சைக்கிள் ரேஸ் வைத்து அதன் மூலம் சிலம்பத்தை எல்லோருக்கும் அறியப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆல் இந்தியா மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் நிறுவனர் கோபிநாத் ஐயா அவர்கள் மற்றும் அவருடைய துணை நிறுவனர் திருமதி பிரியா அம்மா அவர்களையும் தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா நீங்க இருவரும் பேசலாமா? வணக்கம்மா. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வீடியோ ஆன் பண்ணலாமா? ஃபேஸ் ரெக்கார்டிங் இருக்கட்டுமா? இருக்கட்டும் ஐயா, பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் பிரியா கோபிநாத். அம்மா எல்லாமே சொன்னாங்க சரியாக. இன்று அனைவரையும் சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். அம்மா கொஞ்சம் கிட்டக்கு வந்து பேசுனீங்கன்னா எல்லாருக்கும் கேக்குங்கம்மா. கொஞ்சம் வால்யூம் கம்மியா கேக்குதுங்கம்மா. சத்தமா பேசு. கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுமா. ஐயா கொஞ்சம் மெல்லிசா இருக்கும். சரிங்கம்மா, சத்தமா பேசு. ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னதுல 16 வருடங்களா சிலம்பத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய மாணவர்கள். சிலம்பம் இப்போ சிலம்பம் எப்படி எல்லாருக்கும் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலம்பம்னா ஒரு கம்பெடுத்து சுத்துனா அது சிலம்பம். அது மாதிரி இல்லாம சிலம்பமோட அந்த தன்மை, அதாவது முன்னாடி காலத்துல எப்படி பயிற்சி பண்ணினாங்களோ அந்த தன்மையிலேயே சொல்லி கொடுத்துருக்கோம். அதுதான் எங்களுடைய சிறப்பு. இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். யாருனாலும் சந்தேகம் கேட்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதில் சொல்றோம். சிலம்பம் பொறுத்த வரைக்கும் அது கடல் போன்றது. அதுல கரை கண்டவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது இது பொறுத்த வரைக்கும் கட்டுறது கைமண் அளவு அப்படின்றப்போ எங்களுக்கு தெரிஞ்ச பதில் தான் நம்ம சொல்ல முடியும். இதுல எல்லாருக்கும் சத்தமா பேசுங்க. வீரமா பேசுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா பேச நல்லா இருக்காங்க. ஒரு ஏர்போன் மட்டும் போட்டிருக்கேன். எப்பவும் 2 ஏர்போன் போட்டிருக்கேன். ஒரு காதுல மட்டும் வச்சு பேசவே இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. வேற ஒன்றும் இல்லை.
ஏதாவது கேள்விகள் இருக்காமா? இல்லைங்கம்மா, நீங்க முதல்ல நீங்க பேசி முடிச்சிருங்கம்மா, அப்புறமா அன்பர்கள் கேள்வி கேட்பாங்கம்மா. அதை தொடர்ந்து நீங்க சிலம்பம் பத்தியும் உங்களுடைய நிறுவனம் பற்றியும் ஐயாவும் நீங்களும் மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் பேசுங்க. அதுக்கப்புறம் அன்பர்கள்லாம் கேள்வி கேட்பாங்கம்மா. சரி. நீங்க பேசுறீங்களா? ஓகே. இப்போ என்னோட பார்ட் பாத்தீங்கன்னா, நிறைய பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சிலம்பம் பற்றின விழிப்புணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, பெண்களுக்குமே சரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல. இப்போ நான் இவங்கள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான், குழந்தை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் சிலம்பம் கத்துக்கிட்டேன். இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிலம்பம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் எப்போ சிலம்பத்துக்குள்ள வந்தனோ அதுக்கப்புறம் தான் எனக்கான தெளிவான எண்ணங்கள், மன அமைதி, பேச்சுல ஒரு தெளிவு, என்ன நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உணர்ந்தேன். யார்கிட்ட பேசணும்னாலும் ரொம்ப போல்டா பேசுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ரொம்ப இன்னசென்ட், யாரையும் எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி. ஸோ சரியா பேச தெரியாது, ரொம்ப கூச்ச உணர்வு இருக்கும். இப்ப நிறைய ஆண்கள்லாம் ஏதாவது ஒரு இடத்துல நின்று டீ குடிக்கிறாங்க, சூழ்ந்து குடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டோம், தனியா போக மாட்டோம். ஸோ யாராவது கூட வரணும் அப்படின்ற ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனா எப்போ நான் சிலம்பம் கற்றுட்டு இதுல கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணி ஒரு ஒரு லெவலுக்கு வர்றப்போ நான் அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா உணர்ந்தேன் என்னோட மனச. இப்போ நிறைய ஆண்கள் இருந்தாலுமே சரி எனக்கு இப்ப கவலையே இல்லை. அந்த இடத்துல போய் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா எல்லாருமே ஆண் பெண்ன்றது இந்த உலகத்துல அவ்வளவுதானே, ஆண் பெண் தானே. ஸோ அவங்க கிட்ட என்ன நமக்கு ஒரு பயம்? யாராவது தவறு செய்யறவங்க கிட்ட மட்டும் தானே. கொஞ்சம் சார் பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஓகே, நான் அது வரையும் பேசிட்டேன். இப்போ நிறைய ஆண்கள் இல்ல பெண்கள் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துல ஒரு பெண் தைரியமா வெளியில அவங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணி வர்றது ரொம்ப இப்ப இருக்கிற சமுதாயத்துல ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள், சிறு பிள்ளைகள் கற்பழிப்பு, பெண்கள் கற்பழிப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில செய்திகள் மட்டும்தான் ஊடகங்கள்ல வருது, தெரியாம டெய்லி நடக்குது. ஆனா நிறைய ஊடகத்துல வந்து செய்தியிலயும் சொல்றது கிடையாது, மறைக்கிறாங்க. நிறைய நிறைய பெற்றோர்களுமே சரி, குழந்தையோட எதிர்காலம் வீணாகிடும் அப்படின்றதுனால சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இது ஒரு பெரிய இஷ்யூவாவே இருக்கு. பெண்களோட பாலியல் பலாத்காரம் நடக்கிறதுலாம் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இப்ப எனக்கு எந்த ஒரு தெளிவுமே இல்லாம இருந்தது இந்த ஆட்குள்ள வர்றதுக்கு முன்னாடி. இந்த ஆட்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியம் மனசு வந்திருக்கு. இப்ப நான் எங்க போனாலுமே, ஒரு வெளியில எங்க மதுரைக்கு போறேன் இல்ல ஃபாரின் கண்ட்ரிக்கு போறேன், நானேவே தனியாவே போயிட்டு வரேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கிடைச்சிருக்கு, வலிமை கிடைச்சிருக்கு, தெளிவு கிடைச்சிருக்கு. எல்லாம் இதே போன்ற அனைத்து விஷயமும் வந்து மற்றவங்க பெண்களுக்கும் வந்து கிடைக்கும். இதுதான் என்னோட லைஃப் கோல். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சமுதாயத்துல ஒரு பெண்களுமே அவங்களோட கனவுகளை நோக்கி பயணிக்கும் போது அவங்க தைரியமா வெளியில போகணும், அவங்க கனவுகளை வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும். இதுக்கு இந்த பாலியல் வன்கொடுமை, இந்த குழந்தைங்களை வந்து தவறு செய்து அவங்கள வந்து கொல்றதும் இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா ஒரு பெண் பிள்ளைகளுமே பெண்களுமே கல்யாணம் ஆகியிருந்தாலுமே சரி, அவங்களுமே இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் போது அவங்க மனசுல ஒரு தைரியம் வரும், தெளிவு வரும், பயம் இருக்காது. ஸோ வெளியில போறப்பயும் வந்து தைரியமா போறப்ப அவங்களோட கனவுகளை அச்சீவ் பண்ணி அவங்க லைஃப்ல வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். ஸோ ஒரு ஆண்களுமே இதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா ஆண்கள் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன் வீட்டில இருக்கக்கூடிய அக்கா இருப்பாங்க, தங்கை, ஒய்ஃப், நிறைய பெண் தோழிகள் அவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட் கலைகளை கத்துக்கும் பொழுது வெளியில போகிறப்ப தைரியமா போவாங்க. யாரையாவது ஒரு ஆணை வந்து டிபெண்ட் பண்ணி மீன்ஸ் பாதுகாப்புக்காக. ஸோ நான் வெளியில போறேன், நீங்க யாராவது கூட வருவீங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு பெண்கள் வெளியில போற மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, ஒரு பெண்களுமே அவங்க வாழ்க்கையில பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து
இந்த வீரக்கலைகள் வந்து தேவைப்படுது இந்த காலத்துல. ஸோ என்னோட அபிப்பிராயம், நான் எப்படி இப்போ என்னோட லைஃப்பை நான் சந்தோஷமாவும் தைரியமாவும் இந்த இந்த சமுதாயத்துல நான் வாழ்றணும், இதே போல ஒரு ஒரு பெண்களுமே பெண் குழந்தைகளுமே வாழணும். இதுதான் என்னோட லைஃப் கோல். இதுக்காகவே நாங்க என்ன பண்றோம், என்ன சுத்தி இருக்கிற லேடிஸ், கேர்ள்ஸ், சின்ன பொண்ணுங்க, அப்புறம் எங்க ஸ்ட்ரீட், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரீட்ல இருக்கிற வசிக்கக்கூடிய பெண் குழந்தைகள், பெண்கள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ், எங்கெல்லாம் பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள், பெண்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க இந்த வீரக்கலையை பத்தின ஒரு அவேர்னஸ் கொடுத்து இலவசமாகவே தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ எப்படின்னா, இந்த சமுதாயத்துல பெண்கள் பாதுகாப்பாக வீரமா வெளியில போயிட்டு வரணும், தைரியமா அவங்க கோல்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணி லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்லா வாழணும். இதான் எங்களோட கோல்ஸ். இதுதான், இதை நோக்கி தான் என்னோட பயணம் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் சமுதாயத்தில். எங்களை நோக்கி தொடர்ந்து சிலம்பம் கத்துக்கிறவங்களும் இருக்காங்க. பாடங்களை கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்றனால தொடர்ந்து கிளாஸ்க்கு வரவங்களும் இருக்காங்க. இது வந்து நாங்க தனியா சொல்லிக் கொடுப்போம். இந்த தற்காப்பு கலைன்றது ஒரு ஒரு 10-12 டெக்னிக்ஸ் ஈஸியா. ஏன்னா தொடர்ந்து பயிற்சி செய்யறவங்களுக்கும் பயிற்சியே இல்லாம தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எப்படி பண்ணணும்ன்றத நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா திடீர்னு போய் தற்காப்பு பயிற்சிகள் வந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களால வந்து அதை எடுத்துக்கவும் முடியாது. போய் ஒரு ஒரு ஆபத்து காலத்துல அவங்க செய்யறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து டக்குன்னு உபயோகப்படுத்த முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ தடுக்கணும், இல்ல அவங்க வந்து ஒரு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, அவங்க கையில இருந்து அவங்க கையை ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு வலிமை வேணும், தைரியமும் வேணும். ஸோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பவர் வேணும் அப்படின்னா டெய்லி அது பயிற்சி செய்ய வேண்டிய கடமைகள்ல அவங்க இருக்காங்க. ஸோ இதையும் இதுக்கான அவேர்னஸும் நாங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். எங்க கிட்ட இருக்கிற பெண் குழந்தைகள், பெண்கள்லாம் வந்து தொடர்ந்து பயிற்சியில இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு வலிமையாவும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா அவங்களை பாதுகாத்து, இது வெறும் ஆபத்து காலத்துல பாதுகாப்பு மட்டும் கிடையாது, வாழ்க்கையில நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்ற விஷயத்திலயும் வந்து கண்டிப்பா சிலம்பம் கத்துக்கிறப்போ, இப்ப நாங்க இருக்கோம் உடல் ஆரோக்கியத்தில் இருக்க. கொரோனா டைம்ல வந்தோம், நிறைய பேர் எவ்வளோ கொரோனா டைம்ல அந்த நோய்கள் வந்து தாக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனா எங்களுக்குமே அது வரப்ப 1 நாள் 2 நாள் கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு, நார்மல் கோல்டு மாதிரி. அது ரொம்ப எங்களை வந்து எஃபெக்ட் பண்ணவும் இல்லை, சாதாரணமா இருந்தது. ஏன் அப்படின்னா நாங்க தொடர் பயிற்சியில இருக்கிறதுனால எங்களை பெருசா அது வந்து எஃபெக்ட் பண்ணல. அதோட அதோட பிரச்சனையே எங்களுக்கு தெரியும், நார்மலா ஒரு விஷயம் கோல்ட் காஃப் வர மாதிரி தான் இருந்தது தவிர அதுல ஒரு கொரோனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே எங்களுக்கு ஃபீல் இல்லை. இதுதான் நாங்க இப்போ பிரச்சனைனா கொரோனா தான் நிறைய பேர் அழிச்சது, நான் அதனால அது எக்ஸாம்பிள் எடுத்தேன். இந்த மாதிரி எந்த நோய்களுமே நம்மளை தாக்கக்கூடாது, உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும், வாழ்நாள் முழுவதும் நம்ம வாழ்ற கால வரையும்னா கண்டிப்பா வீரக்கலையை வந்து கத்துக்கணும். ஒவ்வொருத்தருமே தொடர் பயிற்சியில இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். இது என்னோட பதில். நீங்க சிலம்பம் பத்தி வணக்கம். சிலம்பம் பொறுத்த வரைக்கும் கம்பு சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கம்பு மட்டும் கிடையாது, இதுல வெறுங்கை போர் முறை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள், பல ஆயுத முறைகள் இருக்கு. இந்த ஆயுதங்கள்லாம் நம்ம எதுக்கு பயிற்சி பண்ணோம் அப்படின்றது இருக்கு. போர்ன உடனே எப்போ பார்த்தாலும் நம்ம சண்டை போடுற மைண்ட் செட்டே இருப்போம். எல்லாருமே அமைதி விரும்பிகள் தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை சமாளிக்கிறது நம்ம உடல்ல வலிமை வேணும். என்னதான் நம்ம அமைதியாக இருந்தாலுமே கேக்குதுங்களா? நல்லா கேக்குதா? இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல, ஹெட்செட்ல கம்மியா கேக்குதா? ஐயா கொஞ்சம் மெதுவாதாங்க ஐயா கேக்குது. அம்மாவோட அந்த ஏர்பட்ஸ் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா அவங்க பேசுறது நல்லா கேட்டுச்சுங்க ஐயா. ஓகே, இப்ப நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கேக்குதுங்க, நன்றிங்க நன்றிங்க. நல்லா ஹெட்செட்ல தான் இஷ்யூ எதுவும் இருக்கு, அதனாலதான். சரி, போர் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருமே எப்பவுமே சண்டை போடுற எண்ணத்துலயே இருக்கிறோம் அப்படின்ற எண்ணமே கிடையாது. சண்டையை தவிர்க்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. மேக்சிமம் வந்து வாழ்க்கையில வந்து சண்டை போடக்கூடாது, உடல் வலிமை எப்பவுமே ஆனா இருந்துகிட்டே இருக்கணும். உயிரை வந்து உடம்புல தங்க வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடல் வலிமை கண்டிப்பா இருக்கும். எப்படி நம்ம இப்போ ஒரு கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம், அது புதுசா இருக்கும்போது நல்லா இருக்கும், போக போக அதோடைய வலிமை வந்து குறைஞ்சிட்டே போகும், அதுக்கு ஒரு பார்ட்ஸ் மாத்தி ஏதாவது சமாளிச்சிடுவோம். ஆனா உடம்புக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆரம்பத்துல இருந்து அந்த உடம்பு வந்து நல்லபடியா பாத்துக்கணும்.
பாத்துக்கல அப்படின்னா அதுல பார்ட்ஸ் மாத்தி எதுவும் செய்ய முடியாது. அதே மாதிரி பார்ட்ஸ் மாத்தினாலும் சரிப்பட்டு வராது, எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது பார்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கப்போ உடம்பு வந்து கடவுள் கொடுத்த உடம்பை அப்படியே பத்திரமா பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுதான் வாழ்க்கையில முதல் ப்ரியாரிட்டி, அதாவது அதுதான் முதல் விஷயமே. அதை தாண்டிதான் மற்ற விஷயத்தை யோசிக்கணுன்றது எங்களுடைய கருத்து. என்ன அப்படின்னா அது இருந்ததுன்னா மற்ற எல்லாமே நம்மளால சாதிக்க முடியும். உடம்ப விட்டுட்டு மற்ற விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம அப்ப ஜெயிச்ச மாதிரி தெரியும், வாழ்க்கையில பின்னாடி வந்து தோத்து போய் நிற்போம் எல்லாத்தையும். ஏன்னா பெரிய பெரிய மேதைகளும் பெரிய பெரிய அறிவாளிகளும் எல்லாம் வாழ்க்கையில பெரிய பணக்காரங்களா இருந்த செல்வந்தர்களா இருக்கவங்க மன்னர்களுமே வந்து உடம்ப விட்டதுனால தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆஹ் இதுல வந்து சித்தர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா உடம்புக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து இதை முதல்ல பாதுகாத்துக்கோங்க, மற்ற எல்லாமே தானா வந்து அடங்கும் நம்ம கிட்ட. திருமூலரும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னும் நிறைய சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுது. உங்களுக்கு நான் அதை எல்லாருக்குமே என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றதை விட நான் வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்டேன்ற அனுபவத்தை ஷேர் பண்றதை நான் விரும்புறேன். ஏன்னா அதை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சித்தர்களுமே வந்து என்னென்னலாம் விஷயங்கள் கத்துக்கிட்டாங்களோ அவங்க சொன்னதுனால்தான் அவங்க தெரியுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய விஷயங்கள் நம்ம என்ன வாழ்க்கையில கத்துக்கிட்டோன்றத ஈஸியா புரியுற மாதிரி சொல்றதுக்கு தான் யாருமே இல்லை. அதாவது ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கத்துக்கிட்ட விஷயங்களை வந்து அவங்க ஏட்டில் எழுதும்போது அப்ப என்ன அவங்களுக்கு புரிதல் இருக்குது, அப்பத்தைய மொழி என்னவோ அந்த மொழியில எழுதிட்டாங்க. அது எல்லாருக்குமே புரியுற வண்ணம் இருக்கா அப்படின்றது இப்போ நிறைய இடத்துல பிரச்சனையா தான் இருக்கு. அதனால ஒருத்தர் ஒரு விதமா புரிஞ்சுக்கிறாங்க. எளிமையா புரியுற விதத்துல நம்ம வாழ்க்கை இப்ப என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல சொன்னோம்னா இன்னும் எல்லாருக்குமே எளிமையா புரியும். இப்போ நம்ம வாழ்க்கை முறையே நிறைய இடத்துல மாறி போச்சு. அப்போ நம்ம சாதாரணமா நம்ம உடல் பயிற்சி அப்படின்னு மட்டும் செஞ்சா போதுமா? அதை நம்ம யோசிக்கணும். உடல் பயிற்சின்றது வந்து முறையான உடற்பயிற்சின்னு இருக்கு, முறையற்ற உடற்பயிற்சி இருக்கு. முறையான உடற்பயிற்சினா அது என்ன? முறையற்ற உடற்பயிற்சி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் முறையற்ற உடற்பயிற்சினா அப்ப உடற்பயிற்சி எல்லாத்தையுமே நீங்க முறையற்றது சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி போயிடும் மைண்ட்ல. ஜிம் பண்றோம் நாங்க, அப்ப நாங்க உடற்பயிற்சி பண்ணலன்றீங்களா? நாங்க ஓடுறோம் நடக்கிறோம் இதெல்லாம் உடற்பயிற்சி இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னு ஆயிடுது. அப்படி கிடையாது. முறையான உடற்பயிற்சின்றது வந்து முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க அழகா. அதை வந்து கத்துக்கிட்டு சொல்றதுக்கு தான் இப்போ ஆளு கம்மியா இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்போ ஜிம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் வெயிட் தூக்குறது நிறைய பேரை நாங்க பாக்குறோம். எங்களை வந்து எங்க கிட்ட வந்து கத்துக்க வரவங்களும் சரி, வெளியே எல்லாரையும் பார்க்கும்போதும் சரி, என்ன உணர்றோம் அப்படின்னா அவங்க வந்து சொல்லும் போது எனக்கு வந்து வரும்போதே டிஸ்க் பெயினோட வராங்க. முதுகெலும்புல எனக்கு வந்து L4 L5 பிரச்சனையில இருக்கு, நான் உட்காந்து ரொம்ப நேரம் வேலை பார்க்குறேன் அதனால பிரச்சனை வருதுன்றாங்க. உடற்பயிற்சி செஞ்சதுனால பிரச்சனை வருதுன்றாங்க. உடற்பயிற்சி செஞ்சா உடல் நல்லா பலமாகணும். ஆனா உடற்பயிற்சி செஞ்சா உடல் வந்து வீக் ஆகுது, உடம்புல வந்து உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா அப்ப என்ன மாதிரி உடற்பயிற்சி மேற்கொள்றாங்கன்றது நம்ம யோசிக்கணும் கண்டிப்பா. அப்போ அதை சரி செய்யறது யாரோட வேலை? அப்ப நம்ம இருந்தும் ஒரு சில விஷயங்களை சரி செய்யாமலே நம்மளும் போயிட்டோம் அப்படின்னா அப்ப பின்னாடி வரவங்க இன்னும் மோசமான நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்க தவிர அட்லீஸ்ட் நம்மளால ஒரு சில விஷயங்களை சொல்லணுன்றதுனால தான் இந்த அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கேன். என்னுடைய காலகட்டத்துல, அதாவது என்னுடைய காலகட்டத்துல நான் ஒரு சில விஷயங்களை பண்ணேன். எனக்கு துணையா இப்ப இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய துணைவியாரும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டது இதுதான். எனக்கு வந்து அண்ணன் தம்பி அக்கான்னு யாரும் கிடையாது. அப்ப நான் தனியா வந்திருக்கிறேன். அப்போ இப்பயுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா இன்னொரு இடத்துல சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதே மாதிரி என்ன மாதிரியே ஆட்களை தேடுறாங்க அப்படின்னா யார் அனுப்புறது அப்படின்றப்ப யோசிக்கும் போது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவங்க வந்தாங்க என் வாழ்க்கையில. வரும்போது நான் அதை தான் கேட்டணும் கடவுள்கிட்ட, அதாவது இறை சக்தி கிட்ட நான் என்ன கேட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அப்படி இருக்கப்போ எனக்கு யாராவது ஒருத்தவங்களை வந்து மாணவர்களாவோ இல்ல வேற வடிவத்துல அனுப்புனா மட்டும்தான் அது சரியா வரும் அப்படின்றப்போ இவங்களை அனுப்பும்போது என்ன ஆச்சு, அவங்கள நான் ஸ்டார்டிங்ல சொல்லி பார்த்தேன், இதெல்லாம் கத்துக்கோங்க, இதெல்லாம் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் வாழ்க்கை. இப்போ ஏன்னா பெண்கள் நான் பார்க்கும்போது ஒரு இளமையில எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இளமை கொஞ்சம் இப்ப இளமையிலுமே நிறைய பேருக்கு நிறைய வியாதிகளும் நிறைய உடல் குறைபாடுகள் நிறைய வந்துருது. அப்ப அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உடலை பத்தின புரிதல் ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாதிரி உணவு முறைகள்ல மாற்றம், அவங்க பழக்க வழக்கங்கள்ல மாற்றம், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒருத்தருக்குமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதே மாதிரி நல்லா வாழ்றவங்களும் பார்த்தோம்னா அவங்க உடலை பத்தி ஓரளவுக்கா புரிஞ்சு வச்சிருப்பாங்க, வாழ்க்கை முறையை சரியா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனாலதான் நல்லா இருக்காங்க. இப்ப இவங்க கிட்ட சொல்லியிருந்தேன், வயசாகும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது, இதெல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா
நீ எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். எனர்ஜி எப்போ எந்த அளவுக்கு உள்ள இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆற்றலோட வெளிப்பாடு நல்லா இருக்கும். வாழ்க்கையில நம்ம உடலும் வந்து ரொம்ப நாள் நமக்கு துணையா நிற்கும். இந்த விஷயங்களை வந்து நீ பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது, ஏன்னா என்னோட துணைவியார் வந்து ஏன்னா நமக்கு பக்கபலமா இருக்க வேண்டியவங்க. அவங்க சந்தோஷமா இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்னு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் குடும்பத்தை பார்க்க முடியும், ஆஹ் குழந்தைகளை பார்க்க முடியும். நான் வந்து சொல்றதை வெக்கமே பட மாட்டேன். என்ன அப்படின்னா என்னையும் பார்த்துக்க வேண்டிய கடமை அவங்க கிட்ட இருக்கு ஒரு பக்கம். ஏன்னா என்னுடைய ஹெல்த் ஆரோக்கியம் வந்து அவங்கள சார்ந்தது. நான் போயிட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா உடல் குறைபாடு வரதான் செய்யும். அப்போ அதையும் அவங்க பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் சமைச்சு சாப்பிட்டாலுமே எத்தனை நாள் சமைச்சு சாப்பிட முடியும்? இது எல்லாமே ஒரு பெண் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் பெண்களை வந்து அவங்க அதுதான் வந்திருக்காங்கன்னு சொல்ல விரும்பல. அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அவங்க பொறுமைசாலிகள். அவங்க வந்து இந்த விஷயங்களை பக்குவமா செய்வாங்க. சமைத்தல் அப்படின்னு எல்லாத்தையுமே சமைக்கக்கூடியவங்க. வெறும் அடுப்புல போய் சமைக்கிறவங்க மட்டும் கிடையாது. எல்லா விஷயத்தையுமே சமப்படுத்தி எல்லாம் என்ன அளவு கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தோம்னா நம்மளோட துல்லியமா அவங்க செய்வாங்கன்றது நான் பார்த்துருக்கேன். என்னை விட அவங்க நல்லாவே பண்ணுவாங்க எல்லா விஷயங்களும். ஏன்னா நான் சொல்லி கொடுத்ததோட சரி. அதுக்கப்புறம் அதை மேம்படுத்தி மெருகேற்றி கொண்டு போனது நிறைய விஷயம் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுல நான் பெருமைப்படுறேன். இன்னொன்னு என்னன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம்லாம் வரும்போது சிலம்பத்துல இதை பயன்படுத்தி அவங்களுக்கு எந்த விஷயத்த சொல்லி கொடுத்து அவங்களை சரிப்படுத்த முடியும்ன்றது எங்களுக்கு அந்த விஷயத்த வந்து அந்த அறிவை கொடுத்துருக்காங்க கடவுள். எப்படின்னா கலை மூலியமா தான் கொடுத்தாங்க. இதுக்காக நான் வந்து வேற எதுவும் செய்யல. இந்த கலை மூலியமாவே அவங்களுக்கு என்ன விஷயம் செஞ்சு கொடுக்க முடியும்ன்றதுதான் யோசிச்சேன். அது செய்யும்போது அவங்களுக்கு சரியானதையும் பார்த்தேன். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு அருகாமையிலேயே ஒருத்தவங்க நல்ல அரசியல் பதவியில இருக்காங்க. எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, குழந்தை பெத்துட்டாங்க, எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை பெத்தவொடனே என்ன பண்ணிருக்காங்க, உடல் பருமன் ஆகும்போது நம்மளுடைய கணவர் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்களோன்ற ஒரு பயம், அந்த உணர்ச்சியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு போய் என்னன்னா ஜிம்முக்கு போறது தப்புன்னு சொல்லல. ஜிம்முக்கு போனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுபவிச்சு ஆராய்ஞ்ச விஷயங்கள்ல லேசான பயிற்சிகளை செய்யணும். முதல்ல நம்ம உணவுக்கு ஏற்ற பயிற்சிகளை செய்யணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பயிற்சிகளை செய்யணும். இது அதாவது தூக்கம், உணவு, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பயிற்சிகளை செய்யணும். இதுல வந்து ஏதாவது குறைபாடுகள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யாம விட்டோம்னா உடல்ல போய் அடிக்கும் அது கண்டிப்பா. இப்ப என்ன பண்றாங்கன்னா எடுத்த உடனே போய் அங்க மாஸ்டர் சொல்றாங்க அப்படின்ன உடனே என்ன பண்றாங்க இவங்க ஓவர் வெயிட் போடுறது, இதெல்லாம் பண்ணாதான் பலம் ஏறும்னு நினைச்சிட்டு ஏன்னா அதுலயும் வந்து முன்னாடி இருக்க மாஸ்டர்ஸ் வேற, இப்ப இருக்க மாஸ்டர் வேற. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல வந்துடுறாங்க. குறைந்த காலகட்டத்துல வந்து 3 மாசம் 4 மாசம் சர்டிபிகேஷன் கோர்ஸ் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து ஆராய்ஞ்சு பார்த்து உடலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அவங்க நல்லா கத்துக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். கத்துக்காமலே வந்து பண்ணாங்கன்னா அரை வைத்தியரா தான் இருப்பாங்கன்னு சொல்றேன். மக்களுமே அவசரப்படுறாங்க. ஆமா, மக்களுமே வந்து சீக்கிரமா எனக்கு வந்து உடம்பு குறையணும், ஒல்லி ஆயிடணும், இப்படிலாம். அதாவது எந்த வலி வேதனையும் இல்லாம நான் வந்து இதெல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்றேன். வலி வேதனைகளை அனுபவிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எல்லாமே கலந்ததுதான் விஷயங்கள். வலியே வாழ்க்கையா இருக்கக்கூடாது அதுக்குன்னு. அதாவது நோய் வந்து உடல் வலியை வந்து அனுபவிக்க வேண்டாம். சாதாரணமா இந்த மாதிரி உடல் பயிற்சிகள் செஞ்சு அந்த வலியை அனுபவிச்சோம்னா கூட அது பிற்காலத்துல நமக்கு பயன் தரும். இந்த விஷயங்களை வந்து அனுபவபூர்வமா பார்த்துருக்குறோம். முன்னாடி செஞ்ச பயிற்சிகளே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் துணையா நின்றுருக்கு. அது ஒண்ணு. எனக்கு நான் மட்டும் பாக்குறேன்னா அப்படின்னா இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன நோய் வந்து வச்சிருந்தாங்களோ அந்த நோய் வந்து அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்தப்படுது. அதையும் பாக்குறோம். உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி, இன்னும் பல வியாதிகள். அது வந்து கடத்துறதுக்கு நம்மளே வந்து காரணத்தவா இருக்கும். என்னன்னா முன்னாடி ஒருத்தவங்களுக்கு காது கேளாமை குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்க பிள்ளைங்கள்லயோ அவங்களோட சந்ததியில யாரோ ஒருத்தருக்கு அந்த குறைபாடு வருது. இந்த மாதிரி குறைபாடு வந்து யாரு உருவாக்குறா? இதுக்கு வந்து கர்மா ரிலேட்டடும் இருக்கு. நம்மளோட கர்மிக் ரீசன்ஸும் இருக்கு. நம்ம வந்து பயிற்சி செய்யாத காரணமும் இருக்கு. நம்ம முன்னோர்கள் பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்கன்றது நம்ம மக்கள் உணரவே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து போர்க்கலையா மட்டும் பாக்குறாங்க. இது வந்து போர்க்கலை மட்டுமே கிடையாது. நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்த கலை. இதுல இருந்து தவமும் பிரிஞ்சு போயிருக்கு, இதுல ஆன்மீகமும் இருக்கு. இது இப்ப வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆன்மீகத்தை தேடி நான் போனேன்னா அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனா இந்த கலை மூலமா ஆன்மீகத்துக்கு அதுக்குள்ள என்னை கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம். வாழ்க்கை வந்து ஆன்மீகம் சார்ந்ததுன்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன். இளறவியல் அப்படின்னு சொல்றோம். இளறவியல்
இல்லறவியல் மட்டும்தான் ஆன்மீகத்துக்கு பாதை அப்படின்னா துறவரம்ல நிறைய பேர் போனாங்க. நிறைய வழிகளை வந்து மேற்கொண்டாங்க. ஆனா எல்லாருமே சக்சஸ் பண்ணாங்களா அப்படின்னா நம்ம பார்த்தா தெரிய மாட்டேங்குது. பார்த்தா தெரிஞ்சுக்க முடியாது. அவங்க எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் பயணிச்சாங்கன்னு நம்மளால ஆஹ் ஆதாரப்பூர்வமா சொல்லிட முடியாது. அப்படி இருக்கிறப்போ இல்லறம் மேற்கொண்டவங்க எல்லாருமே தப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் எல்லாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி துறவரம் மேற்கொண்டவங்க எல்லாருமே தப்பா அப்படின்னா அவங்களும் ஒரு சில விஷயங்கள் அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி போர்க்கலைகள்ல வந்து மேற்கொண்டு இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ கிடைக்காதவங்க என்ன பண்ணாங்க, கிடைச்சவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு நமக்கு நேரமும் இல்லாம இருக்கு நிறைய பேருக்கு. அது உள்ளே நிறைய பேர் போகலன்னு சொல்லுவேன். போர்க்கலைகள்னாலே இல்ல வீரக்கலைகள்னாலே. ஏன்னா இவர் நம்மளுடைய தம்பி கார்த்திக் அவர் சொன்னாரு, போர்ன்ற வார்த்தையை வந்து அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்து என்னன்னா ரத்தத்திலே ஊறி போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த சந்ததிக்கு ஊறி அது வந்து போயிருக்கு. அததான் சொல்ல வந்தேன். நான் எந்த அளவுக்கு பயிற்சிகளை மேற்கொண்டனோ, நான் வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கனோ அதே மாதிரி என் பிள்ளைகிட்ட நான் பார்த்தேன். அவன் 1.5 வயசுலயே எடுத்து சிலம்பம் கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சுட்டான். அவன் சுத்தினா அப்படின்னு அத்தோட விட்டுல. 1.5 வயசுல சுத்துறான் அப்படின்னா நான் சிலம்பம் பண்ணதையோ நாங்க 2 பேரும் பயிற்சி பண்ணதையோ அவன் பார்த்ததே கிடையாது. ஆனா அவனே போறான், மூளையில இருந்த கம்பு எடுத்து அவனே சுத்துறான். அதுவும் அவன் வந்து ஆஹ் இவ்வளவுதான் இருப்பான். 1.5 வயசு குழந்தை ஹகீஸ் போட்டு இன்னைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். அவன் எடுத்து தானா சுத்துறான் அப்படின்னா ஆமா 5 அடி 5.5 அடி கம்பு எடுத்து அவன் சுத்துறான். அப்பவே பெட் மேல நின்னுட்டு, வீட்டுல இடம் கூட கிடையாது அப்போ, அதுல எடுத்து சுத்துறான் அப்படின்னா அது எனக்கு மகிழ்ச்சி தந்தது. அதுக்கப்புறமும் குழந்தைங்க வளர வளர உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு அது விருப்பம் இருக்கும், விருப்பம் இருக்காது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இனிஷியலா 1.5 வயசுல சுத்தினா அதுக்கப்புறம் சுத்தல. என்ன பண்ணா ஒரு 4 வயசுக்கு மேல அவனுக்கு திரும்ப இதை பத்தின விழிப்புணர்வு கொடுத்தேன். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், அவனே எடுத்து பண்ண ஆரம்பிச்சான். அது வரைக்கும் கொஞ்சம் நாட்டமின்மையெல்லாம் இருந்ததுதான். அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் எதை சொல்லி கொடுத்தாலும் இந்த கலை சார்ந்த விஷயங்களை உடனே பிடிச்சிக்கிறான். படிப்பு சார்ந்த விஷயங்களும் உடனே பிடிச்சி அவன் வந்து கல்வி வந்து ஏட்டுக்கல்வியா மட்டும் படிக்காம அனுபவபூர்வமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு வரணும்ன்ற ஆர்வம் அவன் சொல்றான் அதையும். அப்போ இதெல்லாம் எங்க இருந்து போச்சு, இந்த வீரம் எங்க இருந்து? எப்ப நாங்க வந்து ஒரு பயிற்சி செஞ்சாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பயப்படாம போய் நிற்பான். அவனுக்கு அதான் இளங்கன்று பயமறியாதுன்னு சொன்னாலும் சரி, ஏற்கனவே ரத்தத்திலே இருக்குனாலும் எந்த ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் எந்த விஷயத்த செய்யினாலும் பயம் இல்லாம போய் நிக்கிறவன். அந்த மாதிரி அவன்கிட்ட பார்த்தேன். அதே மாதிரி நோய் இல்லாம அவன் வந்து நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச நிறைய குழந்தைங்க வந்து சளி இருமல்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருந்து நான் இப்போ வரைக்குமே பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. சளி இருமல்ல ஜுரமோ எந்த பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணது கிடையாது. சின்ன வயசுல குழந்தையில ஆரம்ப காலகட்டத்துல அந்த உடல்ல வந்து அந்த சக்தி அதிகமாகிற வரைக்கும் அந்த விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபுல்லாவே இயற்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் கொடுத்தது. எல்லாமே இந்த கலை மட்டும்தான் அவனுக்கு கொடுத்தேன், வேற எதையுமே நான் கொடுக்கல. படிப்பு மற்றபடி கொஞ்ச நேரம், மற்றபடி வந்து இந்த போன் பார்க்க விடுறது, டிவி பார்க்க விடுறது, இதெல்லாம் வந்து அதிகமா கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் மேக்சிமம். அது எங்க கண்ட்ரோல் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அவனே புரிஞ்சுக்கிட்டான், இவ்வளவு நேரம் பார்த்தா போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன சாதிக்கணும்ன்றது அவன் எங்களுக்கு சொல்லி தருவான். அந்த அளவுக்கு அவன் கத்து வச்சிருக்கான் டெக்னாலஜிலையும். ஆமா, டெக்னாலஜிலையும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அவன். பாத்தீங்கன்னா இப்ப 10 வயசு. ஓகேங்களா? இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கடத்த போறோம்? நோயுற்ற உடலா இல்ல நோயற்ற உடலா? இதை நம்ம பார்க்கணும். ஒண்ணு, இதுக்கு வந்து நான் ஒருத்தன் போதுமா அப்படின்றப்ப நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஒரு அமைப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமைப்புக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதெல்லாம் பார்த்தேன். இந்த அமைப்புக்கு வந்து இப்போ சுத்தி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, சிலம்பத்தை சிலம்பமாவே யாரும் செய்ய கிடையாது. என்ன பண்றாங்க, ஒரு 4 மாசம் சுத்திட்டு வந்துட்டு நான் ஆசான்னு பேர் போட்டுக்க விரும்புறாங்க எல்லாரும். இது எனக்கு வந்து அந்த ஆசை கிடையாது. நான் இப்பயும் எனக்கு வந்து யாரும் ஆசான்னு கூப்பிடணுமோ, எனக்கு பட்டம் கொடுத்து கௌரவிக்கணுமோ எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம உயிர் வாழ்றது இந்த கடவுள் வந்து இந்த விஷயத்த கொடுத்துருக்காரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கொடுத்துருக்காரு. ஒரு காரணத்துக்காக தான் இங்க இருக்க வைக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அது வந்து உபயோகமா பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்காக. அப்போ நான் வெறும் கலையை மட்டும் அப்படியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா போதுமா? என்னுடைய காலகட்டம் வரைக்கும் தான் அது பத்தாது. அப்போ இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதுக்கு நிறைய பேர் ஒன்று கூடணும் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ இங்க தமிழ்நாட்டுலதான் சிலம்பம்னாலே தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தவிர வெளியே போனீங்கன்னா சிலம்பம் அப்படின்றப்போ அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி தான். இங்க இருந்து எப்பயாவது பழைய காலத்துல கத்துட்டு போனவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு வச்சிருக்கவங்க இப்போதைக்கு உயிரோட இருக்காங்க. அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்படி இருக்கிறதுல
நல்லா பண்ணக்கூடிய நல்லா சிலம்பம் செய்யக்கூடிய ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க நம்ம அமைப்புல சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னா, சிலம்பத்தை வந்து 4 மாசம் கத்துக்கிட்டவங்க வெறும் சுத்துமுறை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். சுத்துமுறையை வச்சுக்கிட்டு அதுல முழுமை அடைஞ்சிடுமா, அது ஒரு திடீர்னு ஒரு ஆபத்து காலத்துல தற்காப்பா அமையுமானா அதுவும் கிடையாது. வெறும் சுத்தி மெடல் வாங்கி போட்டுட்டு டோர்னமெண்ட்னு சொல்லிட்டு அதுல ஜெயிச்சு நிறைய சர்டிபிகேட் வாங்கி அதனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதுவும் இப்ப சிலம்பத்துல வந்து இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. இடஒதுக்கீடு இப்ப நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நான் இருக்கேன், இருந்தாலும் நான் படிச்சவன் தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன், அனிமேஷன் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஏன் கலையை தூக்கி பிடிக்கிறேன் அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை. ஆக்சுவலா இது வாழ்க்கையோட ஒன்றிணைந்த ஒரு விஷயம், வாழ்வியலோட தமிழர் வாழ்வியலோட ஒன்றிணைந்த ஒரு விஷயம். இதனாலதான் இதை தூக்கி பிடிக்கிறேனே தவிர படிச்சது நானும் ஐடிலாம் வேலை செஞ்சிருக்கேன், இவங்களும் வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த விஷயத்த இப்பதான் நான் விட்டுட்டு வந்தேன். கடந்த டிசம்பரோட விட்டு வந்தேன். ஏன்னா இந்த கலைக்கு நான் கொடுக்குற நேரம் பத்தாதுன்னு தோணிடுச்சு. அதனால நான் முழுமையா விட்டுட்டு வந்திருக்கேன். அதர் பிசினஸ் நாங்க வச்சிருந்தாலும் அந்த பிசினஸ்ல இருந்து எடுத்தும் நான் கலைக்காக செய்யறதுக்கு தான் பண்ணிருக்கேன். இத்தனை வருஷமாவும் நான் உழைப்பையுமே கலைக்காக தான் செஞ்சிருக்கேன். ஆனா இதை சொல்லணும்னா எப்பயோ சொல்லி நான் பண்ணிருக்கலாம். இதை சொல்லி நான் புகழ்த்தேடவும் விரும்பல. யாருக்கு தேவை, யாருக்கு சொன்னா புரியுமோ அவங்களுக்கு மட்டும் சொல்றது, இப்படிதான் பண்றது. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு புரிஞ்சா நிறைய பேர் வந்து இந்த கலைக்கு ஆதரவா நிறைய பேர், எனக்கு ஆதரவா பேச வேண்டாம், கலைக்கு ஆதரவா வேற இடத்துல சொல்லுவாங்க. மற்ற இடத்துல பேசும்போது இந்த கலையை இந்த மாதிரி பண்ற ஆட்களும் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கலையை தேடி போய் எங்கேயாவது கத்துக்குவாங்கன்ற ஒரு நோக்கத்தினால தான் சொல்றேன். இல்ல, அவங்க கேட்பாங்க, தனியா செஷன் வச்சுட்டாங்களா கேள்வி பதிலுக்குன்னு சொல்லிட்டு. நான் என்னுடைய விஷயங்களை சொல்லிடுறேன், எதுக்காக ஏற்படுத்தினேன் என்ன விஷயம்ன்றத சொல்றேன். அப்போ ஒரு ஸ்கூல் முதல்ல வச்சிருந்தேன், மைட்டி மார்ஷல் ஆர்ட் அகாடமின்னு சொல்லிட்டு. தமிழ்ல பேர் அழகா வச்சிருப்பேன். ஆனா மைட்டின்ற வார்த்தையை சூஸ் பண்ணது பலம் மிக்க, அதாவது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான விஷயம், அந்த மாதிரி ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சு மைட்டின்னு வச்சேன். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இப்ப என்னன்னா தமிழர்களுக்குமே என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம ஒரு சில பேர் அறிவுல தெளிவா இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு சில பேர் தெளிவின்மையார் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை தான் பெருமையா நினைக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை பெருமையா நினைக்கிறதே கிடையாது இன்னைக்கும். நம்ம இது எப்படின்னா, அடுத்தவன் அப்பா அம்மா கிட்ட நிறைய பணம் இருக்கு, அடுத்தவன் அப்பா அம்மா அதை வச்சிருக்காங்க இதை வச்சிருக்காங்க, நம்ம அப்பா அம்மா ஏழைன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கலையுமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க கலையை வந்து ரொம்ப மட்டமாவும், பிறர் செய்யற கலையை வந்து பெருசாவும் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ முதல்ல என்ன, இப்போ வெளியே எங்கேயாவது போனாலும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விஷயமா நான் என்ன பண்ணேன், மைட்டி மார்ஷல் ஆர்ட்னு வச்சேன். அதை வந்து ஆங்கிலத்துல வச்சாதான் வெளியே இருக்கிறவங்க மதிக்கிறாங்க, நம்ம ஆளுங்க மதிக்கிறாங்கன்றதுனால அப்படி வச்சேனே தவிர தமிழ்ல வைக்கணும்னா நான் தூய தமிழ்ல வச்சிருந்திருப்பேன். அதை வந்து தமிழ் படுத்த முடியாத ஒரு காரணமும் இருக்கு மைட்டி மார்ஷல் ஆர்ட்ன்றது. அதே மாதிரி ஆல் இண்டியா மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வச்சேன். அதுல வந்து இந்த வீரக்கலைகளையும் பண்ணணும் தன்மை மாறாம, ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணணும். ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணணும்னா, நிறைய இந்த ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி பண்றதுலயும் வீரம் அதுலயும் அடங்கியிருக்கு. நம்ம வந்து நம்ம போர்க்கலைகளையும் பிரிச்சு கொடுத்த விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்போர்ட்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் வீரம் மிக்கவர்களை தேர்ந்தெடுத்து நிறைய விஷயங்களை பண்ணணும், அவங்களை அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காக நான் இதை பண்ணினேன். நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இன்னமும். அதுல வந்து ஆற்றல்ன்ற ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கிறேன். அதுலயும் சைக்கிளிங், ரன்னிங். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை, அதுக்கான விஷயங்கள் வந்து ஒரு வீரன் அப்படின்னா உண்மையான வீரனா இருக்கணும். சும்மா போலியா விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இந்தாப்பா நீ எல்லாருக்கும் வரவங்க எல்லாருக்கும் மெடல், வரவங்க எல்லாருக்கும் சர்டிபிகேட், வரவங்க எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிச்சேன்னா அந்த உண்மையான வீரன்ற விஷயத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். உண்மையான வீரன்னா அவனுக்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கணும், அவன் உடல் தகுதி இருக்கணும், மன வலிமை இருக்கணும், எல்லாமே இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்பதான் நாளைய சந்ததி ஆரோக்கியமா இருக்கும். ஒருத்தன் வீரனா இருக்கான்னா அவன் வந்து வீரனா இருக்கானே. இன்னைக்கும் நம்ம ராஜராஜ சோழனை பத்தி பேசுறோம்னா அவங்களோட வீரம், வலிமை, அது இருந்ததுனாலதான் மக்களுக்காக சிந்திச்சாங்க. இது இல்லைன்னா மக்களுக்காக போராடி இருக்கவும் முடியாது, சிந்திச்சிருக்கவும் முடியாது. அவங்க வந்து சிந்த நிலைமைக்கு போயிருக்க அந்த அளவுக்கு யோசிச்சிருக்கவும் முடியாது. இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம வீரம்ன்றது வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீரம் மிக்க விதையால தான் செடியை முளைக்க முடியும். வீரம் மிக்க ஒரு மனிதனால மட்டும்தான் மற்ற விஷயங்களுக்கு வந்து அதாவது நமக்கு செய்யணும்னு 1000 எண்ணம் இருந்தாலும் வீரமும் வலிமையும் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதுதான் மனசுல வச்சு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதை தவிர்த்து இது வந்து ஆன்மீக பாதையிலையும் கொண்டு போய் விடும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் யோகா கத்துக்கிட்டவன் தான், தியானம் கத்துக்கிட்டவன் தான், இவங்களுமே அது மாதிரி யோகா தியானம் எல்லாம் பண்ணவங்க தான். அப்படி இருக்கும்போது அது மூலமா நோய் தடுக்கிற விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீரக்கலை மூலமாவும் நோய் தடுக்கிற விஷயங்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நோய் வராம பாதுகாக்கிறது முதல்ல எப்படின்றதான் சொல்லித்தரோம். வந்துருச்சுன்னா அப்புறம் தீர்க்கிற விஷயங்களை பார்ப்போம். வராமலே பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க வேண்டிய வேலையே இல்லை.
அதை தான் நம்ம பாக்குறது. இது நம்ம முறையான உடற்பயிற்சி செஞ்சாலே நம்ம வந்து நோய் வராம பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? நான் வந்து அனுபவபூர்வமா பார்த்ததுனாலதான் இதை சொல்லி கொடுக்குறேன். ஷார்ட் டேர்ம்ல வரவங்களால இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பா. அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆசான் அப்படின்னா 12 வருட காலங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். ஒரு ஒரு துறையில 12 வருட காலங்களாவது குறைஞ்சது அனுபவம் இருந்தாதான் அவங்க அந்த அதுல எண்ணற்ற மக்களை பார்த்திருப்பாங்க, எண்ணற்ற விஷயத்த கத்திருப்பாங்க, தேடி தேடி போய் கத்திருப்பாங்க, இல்ல அது தேடியாவது வந்திருக்கும் கலை. இப்படிதான் இதை வச்சுதான் வந்து நம்ம ஆசான் நிர்ணயிக்கிறோம். இப்படி இல்லாம வெறும் குறைஞ்சது 6 மாசம் 4 மாசம் இந்த மாதிரி பயிற்சி வச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் வச்சுட்டு வந்து நின்னா அவங்களை ஆசான் நம்ம எந்த வகையில ஏத்துக்குவோம் சொல்லுங்க பார்ப்போம். அவங்க சொல்லி கொடுக்குற மக்கள் எப்படி இருப்பாங்க? ஓகேங்களா? இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, நாங்க வந்து சிலம்பத்தை வளர்க்குறோம்னு சொல்றாங்க, இல்ல கலைகளை வளர்க்குறோம்னு சொல்றாங்க. எப்படி வளர்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். மாணவர்களை மட்டும் நிறைய சேர்த்து காசு மட்டும் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் சில பேருக்கு வந்துருச்சு ஒரு பக்கம். நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு சில பேர் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம நோக்கம் வச்சிருந்தோம்னா கலையை வளர்க்கவே முடியாது கண்டிப்பா. நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன இருக்குன்னா, மத்தவங்க வாழ்க்கையில நம்மளால என்ன உதவி செஞ்சு அவங்களை மேலவங்க நிக்க வைக்க முடியும், அவங்கள வந்து எப்படிலாம் காப்பாற்ற முடியுன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் கலை வளரும், கலை வந்து என்னைக்கும் வாழும், தமிழும் வாழும். ஏன்னா கலையும் தமிழும் பிரிக்கவே முடியாது. இந்த போர்க்கலை, இந்த வீரக்கலையும் போர்க்கலைகளையும் தமிழையும் பிரிக்கவே முடியாது. ஏன்றதெல்லாம் நான் சொல்றேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க, அதை நான் சொல்றேன். எனக்கு தோன்ற விஷயங்கள் வந்து நான் ஆதாரப்பூர்வமாவும் வச்சிருக்கிறேன். நான் வந்து புத்தகங்களை தேடி தேடி படிச்சவன்லாம் கிடையாது. எனக்கு வந்து நான் காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் படிச்ச புத்தகங்கள் அதையுமே வந்து அனுபவபூர்வமா படிச்சது மட்டும்தான். சும்மா வந்து ஒன்னொன்னுத்தையும் மக்கப் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதணும் படிச்சவன் கிடையாது. எதுவுமே வாழ்க்கையில அனுபவிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறவன். அந்த வழியெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுவுமே வந்து எனக்கு எனக்கு கொடுத்த விஷயங்கள், எங்களோட ஆசான்கள் எனக்கு கொடுத்த விஷயங்கள். அது போக அவங்க சொல்றதுமே உண்மையா பொய்யான்றதை ஆராய்ச்சி அனுபவிச்சு பார்த்துதான் விஷயங்களை சொல்றேன். ஓகேங்களா? என்னுடைய தொலைபேசி எண் வந்து கார்த்திகேயன் ஐயா கிட்ட இருக்கு, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. எனக்கு சின்னவங்க பெரியவங்க இப்படிலாம் நான் எதுவுமே எந்த எண்ணமும் கிடையாது. எல்லாருமே உயிர்கள் அப்படின்னு தான் பார்ப்பேன். எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பேன். கலைக்கு மரியாதை கொடுத்து அதே மாதிரி எங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது கலைக்கு கொடுத்தாலே எங்களுக்கு கொடுத்ததா அர்த்தம். ஏன்னா கலையும் தமிழையும் நம்மளுடைய வாழ்வியலும் பிரிக்க முடியாதுன்னு இருக்குது. அது முதல்ல புரிஞ்சுக்கணும் மக்கள். முதல்ல உணவு பழக்க வழக்கம் கலை சார்ந்த விஷயங்கள். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி காலத்துல போருக்கு போனோம், இன்னைக்கு நம்ம போருக்கு போல உட்காந்துதான் வேலை செய்யறோம் அப்படின்னாலும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் வாழ்றதே போராதான் இருக்கு வாழ்க்கையில. இங்க இருந்து நம்ம போர்னா சண்டைன்னு நினைச்சிடறோம், அது கிடையாது. என்னன்னா இப்ப இங்க இருந்து வெளியே போறோம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப தூரம் பயணம் செஞ்சுட்டு திரும்ப வரோம். ஒரு சாலை சரி கிடையாது, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரி கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் மாத்த நினைப்போம், துடிப்போம், ஆனா அதை செய்ய முடியாது. நம்மளால வந்து நம்ம தவ வலிமையால ஒரு சில விஷயங்களை செய்ய முடியும். எனக்கு இன்னைக்கு இந்த இடத்துல சரியில்லை, இந்த விஷயங்கள் நான் சரி பண்ண நினைக்கிறேன், சரி பண்ண முடியுது. நானும் ஒரு தவ வலிமையால சரி பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை மாத்தி அமைக்கிறோம். ஆனா எவ்வளவு விஷயத்துக்காக நான் இந்த தவ வலிமையை வீணடிக்கிறது, அதையும் யோசிக்கணும். அப்போ உடல் வலிமை ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்ப எனக்கு அவேர்னஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு, விழிப்புணர்வு. எப்படி உக்காந்தா, என்ன மாதிரி திசையில இருந்தா, என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் வச்சிருந்தா என் உடம்ப நல்லா காப்பாத்திக்க முடியும்ன்ற விழிப்புணர்வும் நமக்கு ரொம்ப அவசியம். பைக்ல போறோம், பஸ்ல போறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். பைக்ல போறோம்னா எப்படி உட்காந்து போகணும், சைக்கிள் ஓட்டுறோம்னா எப்படி உட்காந்து ஓட்டணும், உட்காந்து வேலை செய்யறோம்னா என்ன மாதிரி இருக்கணும், அதை வந்து உடலுக்குள்ளேயே புகுத்திடணும். அதுக்கு நம்ம பயிற்சி வந்து அவசியம். பயிற்சியில ஒன்றிணைஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து சாத்தியம். இதை வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மூச்சை வந்து நம்ம இன்னைக்கு கண்ட்ரோல் பண்றோம், தியான பயிற்சினால கண்ட்ரோல் பண்றோம், போர்க்கலை பயிற்சி மூலியமாவும் கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது என்னுடைய என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ இதை எப்படி நான் சிம்பிளா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, காலையில நம்ம எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். தினமும் நம்ம வேலைக்காக எழுந்திரிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அது ரொம்ப முக்கியம், வேற வழியே இல்லை, எழுந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு ஓடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பயிற்சிக்காக எந்திரிக்கிறோம் அப்படின்னா சில பேர் எந்திரிப்பாங்க, சில பேர் வந்து சோம்பேறித்தனத்தினால கொஞ்ச நேரம் அந்த அலாரத்தை அமைக்கி போடுவோம் அப்படின்னு. ஆனா நம்ம உடல்லயே அதை புகுத்திட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும், மறுநாள் காலையில அலாரம் கூட வைக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அந்த 5:30 விழிப்பு வந்துடும், மூளை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மூச்சையுமே இதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை வந்து நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்களுமே வந்து ஆராய்ஞ்சு பார்த்து, எல்லாருமே சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா போர்க்கலைகளை பயிற்சி பண்ணவங்களா தான் இருப்பாங்க. அந்த பிறவியில பயிற்சி பண்ணலைனாலும் முற்பிறவியில பயிற்சி பண்ணதுனால மட்டும்தான் இந்த அருளும் இந்த திறமையும் அப்படியே கண்டினியூ ஆகுமே தவிர
மற்றபடி வந்து டைரக்டா பிளாங்கா வந்து ஒரு வெத்து காகிதமா வந்துட்டு திடீர்னு எல்லாமே அதுல வந்துடாது. புரியுதுங்களா? முன்னாடி அவங்களுடைய ஏற்கனவே ஒருத்தவங்க அனுபவிச்சு ஆராய்ஞ்ச விஷயங்களை தான் எழுதி வச்சுட்டு போனாங்க. இல்லைன்னா வெறும் காகிதம் அதுல வந்து எல்லாமே எழுதப்படாது கண்டிப்பா. அதனால இப்ப நான் ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே போர்க்கலை பயிற்சி பண்ணாங்களா? இப்ப புத்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ஒரு மன்னரா இருந்திருக்காரு முன்னாடி. அப்ப போர் மன்னரா இருக்கவங்களுக்கு போர் வீரனும் இந்த வீரம் இருந்திருக்கும், போர் திறன் இருந்திருக்கும். கலைகளை கத்துக்காம ஒரு மன்னரா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த புத்த மதத்துக்குள்ள போயிருக்காங்க. அந்த ஞானம் கிடைச்சதுக்கு ராஜராஜ சோழனா இருக்கட்டும், அவங்களுமே வந்து மக்களுக்காக செய்யணுன்ற எண்ணம் ஏன் வந்ததுன்றது யோசிக்கணும். கோவில் ஏன் கட்டுனாங்கன்றது யோசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும்ன்றது யோசிச்சாங்க. மக்களை வந்து ஒழுங்குபடுத்தணும்னு நினைச்சாங்க. ஏன் அதெல்லாம் நினைக்கிறாங்க? தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கல. மக்களும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சதுனால அந்த எண்ணம் ஏன் வந்தது? இதெல்லாம் யோசிக்கணும். அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் எதனால வந்தது அப்படின்றதெல்லாம் யோசிக்கல. வெறும் வாழ்னா அடுத்தவனை குத்துறதுக்கு தான், கொல்றதுக்கு தான். கத்தினா குத்துறதுக்கு தான், கொல்றதுக்கு தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நாங்க வந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இல்லை. ஆனா அதை தவறா பிரயோகப்படுத்தினவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு கராத்தே கத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குங்ஃபு கத்துக்கிறான்னு வச்சு அதை வந்து நல்ல முறையில பயன்படுத்தினவங்களும் இருக்காங்க. தவறா வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரி தவறா உபயோகிச்சவங்களை பார்த்துட்டு அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கலை அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அது வந்து கத்துக்கிட்டா நம்ம பிள்ளைங்க வந்து ரவுடியா மாறிடும் அப்படின்றதெல்லாம் யார் புகுத்துனா அப்படின்றத யோசிக்கணும். இடையில வந்து பண்ணவங்க புகுத்துனது. அப்படி பண்ணாதான் இவங்களுக்கு இது கிடைக்காது. இவங்க இதை நோக்கி போக மாட்டாங்க, நல்லவங்களா மாற மாட்டாங்க எந்த காலத்துலயும். இவங்களுக்கா சுயமா சிந்திக்கிற அறிவை இழப்பாங்கன்றதுனால புகுத்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம். இல்லைங்களா? கலையை வந்து வளர்க்கறதுக்காக ஒரு நகரமே ஏற்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி இந்த போர்க்கலைகளையும் இந்த தற்காப்பு கலைகளையும் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. யாருக்காவது தெரியுமா எந்த நகரம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். யாருக்கும் யாராவது கேக்குறீங்களா? மதுரை தமிழ்ச்சங்கம். அது தமிழ் வளர்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதுலயும் போர்க்கலைகள் இருக்கு. தமிழும் போர்க்கலைகளையும் பிரிக்க முடியாது. வேற என்ன போட்டுருவாங்க? மதுரை மட்டும். நம்மளுடைய தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் கரெக்ட். இப்போ நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்துல வருது. நான் உட்கார்ந்து இருக்க இடம் பல்லவன் குடியிருப்பு. அதே மாதிரி அதாவது மாமல்லபுரத்துல இருந்து பல்லாவரம் தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். பல்லாவரம் வரைக்குமே வந்து மலை இருக்கும், நிறைய மலைகள் இருக்கும். மலைகளை குடைஞ்சி கோவில்கள் கட்டி வச்சாங்க. அதே மாதிரி நிறைய கோவில்கள் வந்து காஞ்சிபுரம் ஃபுல்லா ஏற்படுத்தப்பட்டதுக்கு காரணமே வந்து கலைகளை பரப்பணும் அப்படின்றதுக்காக தான். அந்த காலத்துல கலைகள் மட்டுமா அப்படின்னா தான தர்மம்ல இருந்து எல்லாமே நடந்தது. அப்போ பக்தியும் நிகழ்ந்தது. எல்லாமே வந்து ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சது. எதையும் வந்து தவிர்க்க முடியாது. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு வெறும் இயல் இசை நாடகமும் பக்தியும் மட்டும் பிடிச்சிட்டு போர்க்கலைகள் அடியோட வந்து மறைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு இன்னும் ரகசியங்கள் நிறைய இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க வெளிக்கொண்டு வந்து விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்கோம். அது யாருக்கு கேட்கணுமோ, யாருக்கு போய் சேரணுமோ கண்டிப்பா போய் சேரும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா சொல்ல முடியும், தெளிவா சொல்ல முடியும். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எதனா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கேளுங்க, நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா நான் மட்டுமே பேசும்போது எனக்கு என்ன பேசுறது, எதை பத்தி பேசணும்ன்ற விஷயங்கள், மக்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, இது வந்து நம்மளுக்கு தெரிய வர்றதில்லை. ஐயா வாழ்க வளமுடன். உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அகாடமி நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதை பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க ஐயா. இது வந்து மைட்டி மார்ஷல் ஆர்ட் அகாடமின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து இங்க சென்னையில துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், அப்புறம் மடிப்பாக்கத்துல எங்களுடைய களம் இருக்கு. மற்ற இடத்துலலாம் ஓப்பன் கிரவுண்ட்ல தான் சொல்லி தரோம். ஏன் களத்துல ஏன் பண்றோம் அப்படின்னா, சிலம்பத்தை வந்து ரோட்ல சொல்லி கொடுக்கறது, பார்க்ல சொல்லி கொடுக்கறதுன்னு பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, வெளியே இருந்து நிறைய ஆட்கள், ஏதாவது பார்க்குன்னா உங்களுக்கு தெரியும், யார் வேணா வந்து போவாங்க. அங்க ரகசிய முறைகளா எதுவும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஒண்ணு. அதே மாதிரி அங்க சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம கலையை வந்து மற்றவங்க தாழ்வா நினைக்கிறதுக்கும் ஒரு விஷயமா நடக்குது. இப்போ கேரளா நம்மளுடைய அண்டை மாநிலம், அவங்களும் ஒரு காலத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டோட இருந்தவங்க தான், நம்மளுடைய தோழர்கள் தான். இருந்தாலுமே
அவங்க அங்க களரியை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. களரின்றது தமிழ் வார்த்தை, நல்லா தெரியும். களரியும் தமிழர்களுடையதுதான் நல்லா தெரியும். அதுக்கு வந்து அதுக்கான மரியாதையை இன்னும் மேம்படுத்திட்டே போறாங்க. ஆனா சிலம்பத்தோட மரியாதை வந்து கம்மியாயிட்டே வர்றதை நான் பார்த்தேன். அதனாலதான் என்ன பண்ணேன், தனியா களம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடம் அமைச்சு பண்ணிட்டு இருக்கேன். மற்ற இடத்துலயுமே எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தா இருக்கேன். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாருக்குமே வந்து இலவசமா தற்காப்பு கலை, நம்ம ஃபுல்லா இந்த கலையை சொல்லி கொடுக்கறதுன்னா பத்தாது டைம். அவங்க வந்து இதுக்காகவே மெனக்கெட்டு வந்து இது கலையை கத்துக்கணும். ஆனா நான் சொல்லி கொடுக்குற தற்காப்பு கலை எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இதுக்காகவே பிரத்யேகமா தயார். இப்போ ஒரு எங்கேயாவது தனியா போறாங்க, ஒரு பெண்கள் போற ஆண்களுக்கு பாதுகாப்பு தேவைதான், பெண்களுக்கும் பாதுகாப்பு அதை விட அவசியம். அப்போ எல்லாருக்குமே பாதுகாப்பு தேவை. ஆனா இப்போ நம்ம யூடியூப்லயும் மற்ற இடத்துல பார்க்கக்கூடிய தற்காப்பு வச்சு கண்டிப்பா தப்பிச்சிட முடியுமா, அதை வந்து பயிற்சி பண்ணா தப்பிச்சிட முடியுமான்னா தப்பிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நிறைய விஷயத்துல வந்து தவறா சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம். அது வந்து ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா அது 100% ஒர்க் ஆகுமா அப்படின்றது நம்ம யோசிக்கிறது கிடையாது. அப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது இதுக்காகவே பிரத்யேகமா தயார் பண்ண ஒரு விஷயங்கள். இது வந்து பண்ணா கண்டிப்பா அதுல அந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சு வந்துடலாம். ஒரு இப்போ நிறைய பார்த்துட்டு இருக்கோம், பாலியல் வன்புணர்வு பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செயின் பறிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்றாங்க. அதுவும் பெண்களை தான் டார்கெட் பண்றாங்க, வயசானவங்களை டார்கெட் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கத்துக்கிட்ட கலை எப்படி அப்படின்னு, நான் சொல்லிக் கொடுக்குற கலை எப்படி அப்படின்னா, ஒருத்தருக்கு 95 வயசு ஆனாலும் அவங்கள பாதுகாத்துக்க முடியும். அவங்களால நான் இப்படி சொல்றேன்னு எதிர்பார்க்க, நம்ம வந்து மனசை அமைதியா வச்சுக்கிறது தான் விரும்புறோம். இருந்தாலுமே உடலை பாதுகாக்கணும் அப்படின்றப்போ, வீட்டுக்குள்ள ஒரு திருடனோ இல்ல வெளியே ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடல் பலமும் இல்லை, இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. அப்போ 95 வயசு ஆனாலும் மற்றவங்க அடியில இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அவங்க செய்யற ஒரு கத்தியோ இல்ல எந்த ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்தாலும் அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும், திரும்ப அடி கொடுக்கவும் முடியும். முக்கியமா வந்து அடிக்கவே இல்லைனாலும் தடுக்கவாவது தெரியணும். தடுத்தாலே போதும், அவங்களுக்கு அடியா விழும். நம்ம வந்து அடிக்க தேவையில்லை யாரையும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுக்கிறோம், அவனை பொறுத்த வரைக்கும் அடியா விழுது அப்படின்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. ஆனா நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அப்போ என்ன பண்றது, 95 வயசு ஆனாலும் செய்ய முடியும் அப்படின்ற போர்க்கலைகளை தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய சிலம்ப கலை அப்படிப்பட்ட கலை தான் அது. 95 வயசு ஆனாலும் செய்ய முடியுன்ற கலை தான். ஆனா இப்போ நம்ம பாக்குற கலை ஒரிஜினலா இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. என்னன்னா இங்க இருந்து பறந்து பறந்து அங்க அடிக்கிறாங்க. 95 வயசுல நீங்க பறந்து அடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது கண்டிப்பா. 60 வயசுலயே முதல்ல இங்க இருந்து பறந்து அடிக்க முடியும். நிறைய பேருக்கு எண்ணம் வருது, நான் 60 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, என்னால இதை கத்துக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. நான் சொல்றேன் 95 வயசு ஆனாலும் இதை கத்துக்க முடியும், செய்ய முடியும். அந்த மாதிரி கலைகள் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய பள்ளியில. எங்களுடைய விஷயங்கள் அப்படிதான். நான் எங்க ஆசான் அப்படி சொல்லி கொடுத்தது அதே மாதிரிதான் நாங்க அதை பரப்பணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மற்றபடி வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கராட்டே, குங்ஃபு, இது வந்து நான் கத்துக்க வேண்டாம்னு சொல்லல. நம்மளுடைய கலைக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த இதுல கலையில அதை விட அதிக விஷயங்கள் இருக்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதை சொல்றேன். ஏன்னா நான் கராட்டேலையுமே கத்துக்கிட்டவன் தான், குங்ஃபு கத்துக்கிட்டவன் தான். கராட்டேல 5th Dan பிளாக் பெல்ட் இருந்தாலுமே அதை விட அதிக நுணுக்கங்கள் இதுல இருக்குன்றத நான் உணர்ந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கராட்டே அடியையும் எப்படி இதுல தடுக்க முடியும்ன்ற விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதுல எந்த அடி ஒர்க் ஆகாது, இது மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா நான் இந்த விஷயங்களை வந்து வெளிக்கொண்டு வராம இப்ப கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து ஷார்ட் டேர்ம்ல கத்துக்கிட்டு வந்து அதை முறையற்ற ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப சொல்லி கொடுக்கும்போது அதை பார்த்து எங்கேயாவது இப்ப யாராவது அடி வாங்கினாங்கன்னா என்ன ஆகும்? இதை மனசுல வச்சுதான் சரி ஓகே நம்மளும் இருக்கிறத காமிப்போமே, கொஞ்சமாவது காமிப்போம். எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு டைம் பத்தாது. யார் விருப்பப்பட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் கத்துக் கொடுக்க முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். யார் எதை வேண்டி விரும்பி போறாங்களோ அதை நோக்கியே பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இதை நோக்கி யார் வராங்களோ அவங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு 10-20 டெக்னிக்காவது கண்டிப்பா சொல்லி கொடுத்துணுன்ற ஒரு விஷயத்த வந்து நான் மனசுல வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, இந்த 10 டெக்னிக்கும் 100% ஒர்க் ஆகணும். இதுல இருந்து தப்பிச்சிட முடியும் அவங்களாலன்ற விஷயத்த மட்டும் இலவசமா எல்லா காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் வந்து நான் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு 3-4 காலேஜ் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ஸ் இது வரைக்கும் போகல. ஆனா ஸ்கூல்ல இருந்து தனியா கேட்டு வெளியே வந்து கத்துக்கிறவங்க கத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லயும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க பிள்ளைங்க வந்து அங்க சிலம்பு கத்துக்கிறாங்க, கராட்டே கத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இது வந்து வெளியே இருந்து ஒருத்தவங்க கத்துக் கொடுக்குற அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படாதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்க இந்த 45 நிமிஷத்துல கத்துக்கிறாங்க, இவங்க எந்த அளவுக்கு கத்துக் கொடுக்குறாங்க,
கத்துக் கொடுக்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்ன்றதெல்லாம் யாருமே ஆராய்ஞ்சு பார்க்கறதே கிடையாது. அதனால எங்களுக்கு தான் எல்லாம் நான் தெரியும்னு சொல்லலப்பா, அதுவும் ஒரு பக்கம். என்ன அப்படின்னா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நல்லா சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆத்ம திருப்தியோட சொல்லிக் கொடுக்கணுன்றது. ஆனா எனக்கு ஆணித்தனமா சொல்ல முடியும், 100% அதுல இருந்து தப்பிக்க முடியும்ன்றது. அதை நான் சொல்லிக் கொடுப்பேன் என்னை தேடி வரவங்களுக்கும். நான் ஒரு சில பேர் தேடி போய் கத்துக் கொடுக்குறேன். முக்கியமா 5-6 வயசுக்கு மேல இருக்க பெண் குழந்தைகளால செய்ய முடியும் இது. ஏன்னா 5-6 வயசுல இருக்க பெண் குழந்தைகளால தப்பிக்க முடியாது, அவங்களுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பலம் மட்டும் தேவை கிடையாது, நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா தப்பிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னோட பள்ளி அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விஷயம். அதாவது அதுல வந்து குருதட்சணை வந்து கொடுத்து கத்துக்குவாங்க சில பேர், வசதி இருக்கவங்க கொடுத்து கத்துக்குவாங்க. இல்லாதவங்களுக்கு நான் குருதட்சணை வாங்காம சொல்லி கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு குருதட்சணைன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இது வந்து எப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, கர்மிக் ரீசன்ஸ்க்காக வாங்குறமே தவிர மற்றபடி வந்து அதை வச்சு நாங்க வாழணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எக்கனாமிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எக்கனாமிக்கலா நாங்க வாழ்றதுக்கான விஷயங்கள் நாங்க நிறைய பண்ணி வச்சிருக்கோம். ஆனா கலையை வந்து அப்படியே காப்பாற்றணும் அப்படின்ற விஷயங்களுக்கு தனியா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இலவசமா நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறோம். யாருன்னா இன்ட்ரெஸ்டா வரவங்களுக்கு இலவசமா சொல்லிக் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த கலையை ஆர்வமா கத்துக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கலையை இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுடைய எண்ணம். அதை நல்லா கத்துக்க முடியும் அவங்களாலன்றதும் எங்களுடைய எண்ணம். அதனால தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய பள்ளியோட விஷயம். அமைப்புன்றது வேற. அமைப்பு வந்து என்னுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அமைப்பு செயல்படணும், அதுக்காக அந்த விஷயங்களை பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். வேற சிலம்பம் சார்ந்தோ இல்ல போர்க்கலைகள் சார்ந்தோ வாழ்வியல் சார்ந்தோ உணவு சார்ந்தோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்க பகிர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ வந்து உங்களோட ஒரே இதோட நிறைவு செய்து, இப்போ இதுக்கு வர அன்பர்கள்லாம் கேள்வி கேட்பாங்க ஐயா. அதுக்கு நீங்க 2 பேர் யாருன்னா பதில் சொல்லலாங்க ஐயா. ஆமா, வாழ்த்திடுங்க வாழ்த்திடுங்க. சரிங்கம்மா. இத்தனை நேரம் கோபிநாத் ஐயா அவர்களும் அவர்களது துணைவியாரும் சிலம்பம் பற்றிய அனைத்து விழிப்புணர்வும் நமக்கு தெரியப்படுத்தினார்கள். அந்த கலை அவர்கள் எப்படி வாழ்க்கையில் நம்மோடு இணைந்துள்ளது என்பதையும், அதற்குண்டான கட்டுப்பாடு, அதில் எத்தனை பயன்கள் இருக்கிறது என்பதையும் தெளிவாக விளக்கினார்கள். அவர்கள் இருவரும் அவர்கள் வாழ்க்கையை அந்த சிலம்பம் கலைக்காக அர்ப்பணித்தது போல் தோன்றுகிறது. அவ்வளவு சிறப்பாக அவர்கள் வாழ்க்கையை சிலம்பம் அனைவருக்கும் கற்பித்தே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள். நன்றி ஐயா, நன்றி அம்மா. ஐயா அவர்களும் அவர்களது துணைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள், நிறை செல்லும், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு மற்றும் கலை தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா, நாளைக்கு ஒரு சில அறிவிப்புகள் இருக்கு, அதை சொல்லிட்டு கேள்வி பதில் போயிடலாங்க ஐயா. சரிங்க. நாளை காலை